கணிசன் குரல் செய்திகளுடன் இணைந்திருக்கின்றீர்கள். தாயகம் மற்றும் இலங்கை சர்வதேச செய்திகளுடன் இணைந்திருக்கின்றீர்கள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் ஒரே தடவையில் 3 கன்றுகளை ஈன்ற பசு. பயங்கரவாத தடை சட்டத்திற்கு உடனடியாக தடை விதியுங்கள், நீதியமைச்சருக்கு சர்வதேச மன்னிப்பு சபை கடிதம். வெற்றிடமானது எம்பியின் பதவி. அஞ்சல் வாக்குச்சீட்டு விநியோகம் ஆரம்பம். வெளியானது இலங்கையின் குடிசன மதிப்பீட்டு அறிக்கை. வடக்கிலே குறைந்தளவு சனத்தொகை. பிரதேச வைத்தியசாலைகளில் இன்சுலின் மருந்து தட்டுப்பாடு ஆவணம் செய்யுமாறு கோரிக்கை. தென்னக்கோனுக்கு எதிரான பிரேரணை இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பு. ஈழத்தமிழர்களின் சுயாட்சி கனவை பாரத பிரதமர் மோடி நினைவாக்குவார், மதுரை ஆதீனம் நம்பிக்கை. காசாவில் 43 பேர் உயிரிழப்பு, ரொக்கெட்டுகளை ஏவி ஹமாஸ் பதிலடி. இஸ்ரேலின் கொடூர தாக்குதலில் காசாவில் 43 பேர் உயிரிழப்பு, பதிலுக்கு ரொக்கெட்டுகளை ஏவி ஹமாஸ் பதிலடி. அணுசக்தி திட்டம் குறித்து அமெரிக்காவுடன் பேசுவது அர்த்தமற்றது, ஈரான் திட்டவட்டமான அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முதல் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எமது காணொலியை பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பாருங்கள். பயங்கரவாத தடை சட்டத்துக்கு உடனடியாக தடை விதியுங்கள் அல்லது உடனடியாக நீக்குங்கள், நீதி அமைச்சருக்கு சர்வதேச மன்னிப்பு சபை கடிதம். இலங்கை அதிகாரிகள் விசாரணைகளுக்காக பயங்கரவாத தடை சட்டத்தின் பிறந்த அதிகாரிகள் தற்போது நாடுகின்றார்கள், அத்துடன் துஷ்பிரயோகம் செய்கின்றார்கள் என்று தெரிவித்துள்ள சர்வதேச மன்னிப்பு சபை பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்துவதற்கு உடனடியாக தடை விதிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளது. நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்காராவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் சர்வதேச மன்னிப்பு சபையின் தென்னாசியாவுக்கான பிராந்திய இயக்குனர் ஸ்மிருதி சிங் இதனை தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டம் குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: சர்வதேச மன்னிப்பு சபை பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டியதன் அவசியத்தை குறித்து பல அறிக்கைகள் வெளியிட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டம் அரசாங்கத்தை கேள்வி கேட்பவர்கள் உடன்பட மறுப்பவர்களுக்கு மீண்டும் மீண்டும் ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது குறித்து நீங்கள் உறுதிமொழி வழங்கிய போதிலும் அது தொடர்ந்தும் சட்ட புத்தகத்தில் நீடிப்பது குறித்து பயங்கரவாத செயல் அல்லாத குற்றங்கள் உட்பட பலவற்றுக்கு தொடர்ந்து பயன்படுத்தப்படுவது குறித்து அறிந்துள்ள நாங்கள் இது குறித்து ஏமாற்றமடைகின்றோம். சமீபத்தில் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பிறப்பிக்கப்பட்டுள்ள தடுப்பு காவலின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இது பயங்கரவாத தடை சட்டத்தை தெளிவாக துஷ்பிரயோகம் செய்யும் நடவடிக்கை. இதற்கப்பால் இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்தது முதல் பல தடவைகள் பயங்கரவாத தடை சட்டத்தின் ஏற்பாடுகளை பயன்படுத்தியுள்ளது. 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 6 பேரை தடுப்பு காவலில் வைப்பதற்கான உத்தரவுகளை பிறப்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் மார்ச் 2025இல் 22 வயதுடைய இளைஞன் தடுத்து வைப்பதற்கும் பயங்கரவாத தடை சட்டத்தினை பயன்படுத்தியுள்ளனர். நாங்கள் அறிந்த வகையில் இவர்களுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் எந்த குற்றச்சாட்டுகளும் இதுவரை சுமத்தப்படவில்லை. பயங்கரவாத குற்றங்கள் இடம்பெற்றன என்பதற்கான நியாயபூர்வமான சந்தேகங்கள் இல்லாத போதிலும் அதிகாரிகள் விசாரணைகளுக்காக பயங்கரவாத தடை சட்டத்தின் பிறந்த அதிகாரிகள் தற்போது நாடுகின்றார்கள் மற்றும் துஷ்பிரயோகம் செய்கின்றார்கள் என்பது கவலைக்குரிய விடயம். புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் சர்வதேச தராதரங்களுக்கு ஏற்ப அமைந்திருப்பதையும் பயங்கரவாதத்தை எதிர்த்துக்கொள்ளும் அதேவேளை மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கான சமகால சிறந்த நடைமுறைகளை கொண்டுள்ளதையும் உறுதி செய்ய வேண்டும். பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்துவதற்கு உடனடியாக தடை விதிக்க வேண்டும். தனிநபர்களை தடுத்து வைப்பதற்கான சட்டத்தின் பரந்துபட்ட அதிகாரங்களை பயன்படுத்துவதை நிறுத்துங்கள். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கான தெளிவான காலவரையறை முன்வையுங்கள் என்று அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈழத்தமிழர்களின் சுயாட்சி கனவை பாரத பிரதமர் மோடி நினைவாக்குவார், மதுரை ஆதீனம் நம்பிக்கை. ஈழத்தமிழர்களின் சுயாட்சி கோரிக்கையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி நினைவாக்குவார் என தமிழ்நாடு மதுரை ஆதீன குருமகா சன்னிதானம் கரிகர ஞான சம்பந்த தேசிக சுவாமிகள் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் ராமேஸ்வரத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பாம்பன் பாலத்தை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்துள்ளதை எட்டி பிரதமர் நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள மதுரை ஆதீனம் வெளியிட்டுள்ள காணொலியிலேயே ஈழத்தமிழர்களுக்கு சுயாட்சி கிட்டிட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். தென்னக்கோனுக்கு எதிரான பிரேரணை இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பு. தேசபந்து தென்னக்கோனை பொலிஸ் மா அதிபர் பதவியிலிருந்து நீக்குவது தொடர்பான பிரேரணை இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என பாராளுமன்ற உறுப்பினர்
சந்தன சூரியாராட்சி தெரிவித்துள்ளார். தேசபந்துவை பதவியிலிருந்து நீக்குமாறு தெரிவித்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்ட சபாநாயகருக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள பிரேரணை தொடர்பில் குறிப்பிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு தெரிவித்து 115 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கச்சாந்திட்டு சபாநாயகருக்கு பிரேரணை கையளிக்கப்பட்டுள்ளது. 2022 ஆண்டு 5ஆம் இலக்க சட்டத்தின் பிரகாரம் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் தொடர்பாகவும் உயர் பதவியில் இருக்கின்ற அரசு அதிகாரிகளில் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளை பின்பற்றுவதற்கான யோசனையாகவே இந்த பிரேரணை நாளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. அரச பதவிகளை தவறான முறையில் பயன்படுத்திய ஒரு நபரை தேசபந்து தென்னக்கோன் அது தொடர்பான பொறுப்புகளை நிறைவேற்ற பாராளுமன்றம் செயற்பட உள்ளது. தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக பிரேரணை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு வாக்கெடுப்பின் பின்னர் நிறைவேற்றப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதேச வைத்தியசாலைகளில் இன்சுலின் மருந்துக்கு தட்டுப்பாடு ஆவண செய்யுமாறு கோரிக்கை. வடக்கின் சில பிரதேச வைத்தியசாலைகளில் இன்சுலின் மருந்து தட்டுப்பாடு நிலவுவதாக தெரிய வருகின்றது. இதன் காரணமாக குறித்த மருந்தினை தனியாரிடம் இருந்து கொள்வனவு செய்ய வேண்டிய நிற்கதிக்கு தாம் ஆளாக்கியுள்ளதாக நோய் தாக்கத்துக்குள்ளானவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். மேலும் முதியவர்கள் தினசரி தொழில் மூலம் வருமானம் ஈட்டுவோர் தொடர்ச்சியாக குறித்த மருந்தை கொள்வனவு செய்ய இயலாத நிலை காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஆகவே பிரதேச வைத்தியசாலைகள் ஊடாக குறித்த மருந்தினை பெற்று பயன்பெற உரிய அதிகாரிகள் ஆவண செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வெளியானது இலங்கையின் குடிசன மதிப்பீட்டு அறிக்கை. வடக்கிலே குறைந்தளவு தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களத்தால் நடத்தப்பட்ட குடிசன மதிப்பீட்டு வசதிகள் தொகை மதிப்பு 2004 அறிக்கை நேற்று திங்கட்கிழமை காலை ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. 2024 ஆண்டுக்கான குடிசன மதிப்பீட்டு வசதிகள் தொகை மதிப்பு கணக்கெடுப்பின்படி இலங்கையின் மொத்த சனத்தொகை 2,17,63,170 பதிவாகி உள்ளது. அதில் மேல் மாகாண அதிக சனத்தொகை கொண்ட மாகாணமாகவும் அங்கு மொத்தம் சனத்தொகை 28.1% பேர் வசிக்கின்றனர். அதேவேளை 5.3% பேருடன் வடக்கு மாகாணம் குறைந்தளவான சனத்தொகையை கொண்ட மாகாணமாக பதிவாகி உள்ளது. வெற்றிடமானது எம்பி பதவி. தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கோஷல ருவான் வீரவின் திடீர் மரணத்தால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பதவி வெற்றிடமாகியுள்ளதாக பாராளுமன்ற தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அரசியலமைப்பின் 66வது பிரிவின் விதிகளின்படி 2025 ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி முதல் 10வது பாராளுமன்றத்தில் ஒரு இடத்திற்கு வெற்றிடம் ஏற்பட்டுள்ளதாக பாராளுமன்றத்தின் பதில் பொதுச் செயலாளர் சமிந்த குலரட்ன தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவருக்கு அறிவித்துள்ளார். அஞ்சல் வாக்குச்சீட்டு விநியோகம் ஆரம்பம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அஞ்சல் வாக்குச்சீட்டுகள் விநியோகிக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதன்படி நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படாத 114 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான அஞ்சல் வாக்குச்சீட்டுகள் விநியோகிக்கப்படுவதாக அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் எதிர்வரும் 20ஆம் தேதி வாக்காளர் அட்டைகளை விநியோகிப்பதற்கான விசேட தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக அஞ்சல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. யாழில் ஒரே தடவையில் 3 கன்றுகளை ஈன்ற பசு ஒன்று 3 கன்றுகளை ஈன்ற அரிய சம்பவம் ஒன்று யாழ்ப்பாணம் வடமராட்சியில் பதிவாகியுள்ளது. வடமராட்சி உடுப்பிட்டி இலக்கணாவத்தை விவசாயி ஒருவரின் பசுவே இவ்வாறு 3 கன்றுகளை கடந்த வெள்ளிக்கிழமை ஈன்றுள்ளது. ஒரே தடவையில் 3 கன்றுகளை பிரசவித்தது என்பது அபூர்வமான நிகழ்வாக கருதப்படுகின்றது. 2 நாம்பன் கன்றுகளும் ஒரு பசுக்கன்றுமாக மொத்தம் 3 கன்றுகளை ஈன்றிருக்கின்றது. 3 கன்றுக்குட்டிகளும் ஆரோக்கியமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. காசாவுக்கு எதிரான முதற்கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்கு வந்ததைத் தொடர்ந்து காசா பகுதியில் இஸ்ரேல் இராணுவம் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. கடந்த 18ஆம் தேதி காசாவில் இஸ்ரேல் நடத்திய பான் தாக்குதலில் 400க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். இதற்கிடையே நேற்று முன்தினம் காசாவில் உள்ள கான் யூனிஸ் பகுதியில் இஸ்ரேல் இராணுவம் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 24 பேர் கொல்லப்பட்டதாக காசா சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. இதில் 5 பேர் குழந்தைகள் என்றும் 12 பேர் பெண்கள் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் காசா முழுவதும் நேற்று முன்தினம் இஸ்ரேலிய தாக்குதல்களில் குறைந்தது 42 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இடம்பெயர்ந்த குடும்பங்கள் தங்குமிடம் தற்காலிக கூடாரங்கள் மீது அதிக தாக்குதல்கள் நடந்துள்ளன. இந்த நிலையில் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் பகுதிகள் மீது காசாவில் இருந்து ஹமாஸ் ராக்கெட் தாக்குதல் நடத்தியுள்ளது. காசா பகுதியில் இருந்து இஸ்ரேலிய எல்லைக்குள் சுமார் 10 ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவும் அவற்றில் பெரும்பாலானவை இடமறிக்கப்பட்டதாகவும் இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்துள்ளது. கடலோர இஸ்ரேலிய நகரமான அஷ்டோட்டை நோக்கி சரமாரியாக ராக்கெட்டுகள் வீசியதாக ஹமாஸின் ஆயுத பிரிவு தெரிவித்துள்ளது. ராக்கெட் தாக்குதலில் 4 பேர் காயமடைந்ததாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றது. அணு ஆயுத திட்டம் குறித்து அமெரிக்காவுடன் பேசுவது அர்த்தமற்றது.
ஈரான் திட்டவட்டம். இரு நாடுகளுக்கிடையே அதிகரித்து வருகின்ற பதற்றங்களுக்கு மத்தியில் அமெரிக்காவுடன் அதன் அணுசக்தி திட்டம் குறித்து நேரடி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்பை அர்த்தமற்றது என்று சொல்லி ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமானிக்கு அனுப்பிய கடிதத்தில் தெஹ்ரான் அணு ஆயுதங்களை வாங்குவதை தடுக்கும் நோக்கில் இரு நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று சொல்லி நம்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியதை அடுத்து ஈரான் வெளிவிவகார அமைச்சர் இந்த கருத்துக்கள் வந்துள்ளன. கடந்த வாரம் தனது கருத்தை மீண்டும் வலியுறுத்திய ட்ரம்ப் ஈரான் தனது அணுசக்தி திட்டம் குறித்து நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் அல்லது குண்டுவீச்சுக்குட்பட வேண்டும் என்று எச்சரித்திருந்தார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை இது குறித்து பதிலளித்துள்ள ஈரானிய அப்பாஸ் அரக்ஷி பேச்சுவார்த்தைகளை நீங்கள் விரும்பினால் அச்சுறுத்துவதன் பயன் என்ன? பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுப்பதில் வாஷிங்டனின் நேர்மையையும் அவர் கேள்வி எழுப்பினார். மேலும் ஐநா சாசனத்தை மீறி தொடர்ந்து பலத்தை பயன்படுத்துவதை அச்சுறுத்தும் மற்றும் முரண்பாடான நிலைப்பாடுகளை எடுக்கும் ஒரு தரப்பினருடன் நேரடி பேச்சுவார்த்தைகள் அர்த்தமற்றவை என்று ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ட்ரம்பின் போர் அச்சுறுத்தல்களுக்கு பதிலளித்த இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின் தலைவர் கொஷைன் சுலாமி நாடு போருக்கு தயாராக இருப்பதாக கூறினார். 2018ஆம் ஆண்டு ஜனாதிபதியாக தனது முதல் பதவி காலத்தில் ஈரானுக்கும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை நிரந்தர உறுப்பினர்களுக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்த கூட்டு விரிவான செயற்திட்டத்தை ட்ரம்ப் ரத்து செய்தார். இதன் மூலம் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு ஈடாக அந்நாட்டின் மீதான தடைகளை தளர்த்த முடிந்தது. எனினும் ஈரான் அணுசக்தி தளங்களை ஆய்வு செய்யும் சர்வதேச அணுசக்தி அமைப்பின் கூற்றுப்படி ஈரான் ஒப்பந்தத்தின் கீழ் அதன் உறுதிமொழிகளில் இருந்து பின்வாங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது.